ஸ்டாலினுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையே இப்படி ஒரு ரகசிய டீலிங் இருந்ததா? சீக்கிரட்டை கசிய விட்ட 2 திமுக பெரும் புள்ளிகள். செந்தில் பாலாஜியை தொடர்ந்து ஸ்டாலினுக்கும் காப்பு கட்டுவது உறுதியாகிடுச்சு. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த துறையில் நடந்துள்ள ஒட்டுமொத்த ஊழலும் அம்பலத்துக்கு வந்துவிட்டதால் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி ஸ்டாலின் வரை கோபாலபுரத்தை சார்ந்த பல புள்ளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நேரத்தில் டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை முழுமையாக இறங்கிவிட்டால் மொத்த ஊழலும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்பதற்காக இதை எப்படியாவது விசாரிக்க விடக்கூடாது என்று ஒட்டுமொத்த திமுகவும் திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரபரப்பான சூழலில் தற்போது டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போலி மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்திய அளவில் இதுவரை 4 மாநிலங்கள் மதுபான ஊழலில் சிக்கியுள்ளன. முதலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த சத்தீஸ்கர் மாநிலம், அதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி செய்த புதுடெல்லி, சந்திரசேகர் ராவ் ஆட்சி செய்த தெலுங்கானா போன்ற மாநிலங்களை தொடர்ந்து தற்போது ஸ்டாலின் ஆட்சி செய்து வரும் தமிழ்நாட்டிலும் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லியில் புதிய மதுபான ஊழல் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்ட போது அந்த புதிய மதுபான கொள்ளையில் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவும் சம்பந்தப்பட்டிருந்தார். அதன் காரணமாகவே அவரையும் கைது செய்து திகார் சிறையில் அடைத்திருந்தார்கள். அந்த வகையில் புதிய மதுபான கொள்ளையில் அரவிந்த் கெஜ்ரிவால், சந்திரசேகர் ராவ் என்கிற 2 பேருமே சேர்ந்து ஊழல் செய்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக டாஸ்மாகில் ஏகப்பட்ட வெளி மாநிலங்களைச் சார்ந்த போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக இன்னொரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த போலி மதுபானங்கள் எந்த மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்த விசாரணை நடத்துவதற்கு தயாராகும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தடை வாங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் தான் தற்போது தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு 11 மது ஆலைகளிடமிருந்து மதுபானங்கள் வாங்கப்பட்டு வந்ததாகவும், அப்படி வாங்கப்பட்ட மதுபானங்களில் 40% அரசாங்க கணக்கில் காட்டவில்லை என்பதால் அதற்கு ஆயத்தீர்வை கலால் வரி என்று எதுவும் கிடையாது, அந்த மதுபானங்களுக்கு டாஸ்மாகின் ஸ்டிக்கரை ஒட்டி சப்ளை செய்துள்ளார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த சீக்ரெட்டை 2 திமுக புள்ளிகள் தான் அவுட் பண்ணியிருக்கிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் டாஸ்மாக் துறையை கையில் எடுத்தபோது திமுகவின் முக்கிய புள்ளிகளான டிஆர் பாலு, ஜெகத் ரக்ஷகன் எம்பி இருவரின் மது ஆலைகளில் மதுபானங்களை வாங்குவதை நிறுத்தியிருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு தர வேண்டிய கமிஷனை தரவில்லை என்பதோடு மற்ற மதுபான ஆலைகளை விட அதிக ரேட்டுக்கு கொடுத்ததால் அது தங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்று சொல்லி நிறுத்தியுள்ளார் செந்தில் பாலாஜி. அதையடுத்து இந்த விவகாரத்தை ஸ்டாலின் இடத்தில் அவர்கள் கொண்டு போக சென்ற போதும் அவரும் செந்தில் பாலாஜி சொல்வதை போல் கேளுங்கள், இந்த விஷயத்தை என்னிடம் கொண்டு வராதீர்கள் என்று நழுவிக் கொண்டாராம். இதன் காரணமாகவே கடும் கொந்தளிப்பில் இருந்து வந்த டிஆர் பாலு, ஜெகத் ரக்ஷகன் எம்பி ஆகிய இருவரும் இந்த டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜியை எக்கச்சக்கமாக சிக்க வைத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தற்போது தங்களது ஆதரவாளர் மூலம் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுடன் ஸ்டாலின் நட்பு இருந்ததால் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலிருந்தும் தமிழக டாஸ்மாக்களுக்கு மதுபானங்களை வாங்கி வந்தார்கள். அந்த மதுபானங்களுக்கு எந்த ஒரு வரியும் செலுத்தவில்லை. அவை அனைத்துமே திருட்டுத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு வந்தன. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று ஒரு முறை அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்த போது அவர்களுக்கிடையே இந்த ரகசிய டீலிங் உருவானது. அதனால் அமலாக்கத்துறை இன்னும் பெரிய அளவில் இந்த விவகாரத்தில் இறங்கி சோதனை நடத்தும் போது டெல்லி, தெலுங்கானா, தமிழ்நாடு என்கிற 3 மாநிலங்களுக்கும் போலி மதுபானங்கள் பரிமாறப்பட்ட தகவல் தெரிய வரும் என்றும் டிஆர் பாலு, ஜெகத் ரக்ஷகன் எம்பி ஆகியோர் கொளுத்தி போட்டுள்ளார்கள். அவர்கள் சொல்வதை போன்று முன்னாள் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுடன் ஸ்டாலின் நட்பாக இருந்து வந்ததால் திரைமறைவில் அவர்களுக்கிடையே இந்த ரகசிய மதுபான ஒப்பந்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்பதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது. அதனால் இதுகுறித்த ஆதாரங்களையும் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை வெளியில் கொண்டு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை முழுமையாக இறங்கி சோதனை நடத்தும் போது கடந்த 4 ஆண்டுகளாக திமுக தரப்பு மூடி மறைத்து வைத்துள்ள ஒட்டுமொத்த சீக்கிரட்டும் வெளியில் வந்து சத்தீஸ்கர், புதுடெல்லி, தெலுங்கானா மாநிலங்களை சார்ந்தவர்களை விட திமுக தரப்பே மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பது அம்பலத்துக்கு வந்து வருடக்கணக்கில் சிறையில் கம்பி எண்ணக்கூடிய அளவுக்கு பேராபத்தில் சிக்கப் போகிறார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி: செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் பதவியிலிருந்தே தூக்க வேண்டும், அண்ணாமலை வைத்த கோரிக்கை. சிறையில் இருந்தபோது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தவுடனே மீண்டும் அமைச்சராகிவிட்டார். அதையடுத்து ஜாமீனில் இருக்கும்போதே அமைச்சராவதா என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள்.
ஆனால் செந்தில் பாலாஜி அதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. 3 முறை அவரை விளக்கம் கேட்டு உத்தரவிட்ட போது அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார். இதனால் இன்றைய தினம் அவரது வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இன்னும் 10 நாளில் செந்தில் பாலாஜி பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அவருக்கு இறுதி எச்சரிக்கை விட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழலுக்காக 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த சாராய அமைச்சர் ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் ஜாமீன் கிடைத்ததுமே அந்த பதவியை உடனே ஏற்றுக்கொண்டார். அதற்கு நீதிமன்றம் கண்டித்து விளக்கம் கேட்டபோது நீங்கள் என்ன கேட்பது நான் என்ன சொல்வது போன்று தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் 10 நாட்கள் கெடு வைத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அமர்வை விசாரணைக்காக அமர வைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இப்படி பலமுறை இவர் அவர்களை அவமதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் காரணமாகவே இன்று உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கடைசி எச்சரிக்கை விட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரை மு.க. ஸ்டாலின் அமைச்சராகி இருப்பது மிகப்பெரிய தவறு. கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜியின் ஊழலை அம்பலப்படுத்திய ஸ்டாலின் இப்போது தனது கட்சிக்கு வந்துவிட்டதால் அவரை தியாகி போன்று சித்தரித்து வருகிறார். என்றாலும் இப்போது எல்லா ஊழலும் அம்பலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அவரை இவரால் காப்பாற்ற முடியாது. அதனால் அவரது ஒட்டுமொத்த ஊழலையும் முன்வைத்து அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, லோக்சபா எம்பிகள் சம்பளத்தை 24% உயர்த்திய மோடி. லோக்சபாவில் தற்போது மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீராய்வு குறித்து தமிழக எம்பிகள் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதற்கு பாஜக அமைச்சர்களும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க அவ்வப்போது திமுக எம்பிகள் அவையை வெளிநடப்பும் செய்து வருகிறார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மக்களவையின் அனைத்து எம்பிகளுக்கும் சம்பளத்தை உயர்த்தி அறிவித்துள்ளது மத்திய அரசு. அதாவது அவர்களின் சம்பளத்தில் 24% உயர்த்தியுள்ளார்கள். அந்த வகையில் இதுவரை அனைத்து மக்களவை எம்பிகளுக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 26% உயர்த்தப்பட்டிருப்பதால் இனிமேல் மாதந்தோறும் 1,24,000 சம்பளம் வாங்கப் போகிறார்கள். அதேபோல் முன்னாள் எம்பிகளுக்கும் மாதந்தோறும் 25,000 வழங்கப்பட்டது தற்போது 31,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் தினசரி அலோவன்ஸ் 2,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 2,500 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை இன்றைய தினம் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. நண்பர்களே, தமிழக டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது புதிய மதுபான கொள்கையில் சிக்கிய முன்னாள் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தரப்பிலிருந்தும் தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு போலி மதுபானங்களை தமிழக அரசு வாங்கியிருப்பது செந்தில் பாலாஜியின் ஜாமீனை பறித்து உச்சநீதிமன்றம் மீண்டும் சிறைக்குள் தள்ளுவதற்குள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருப்பது மற்றும் மக்களவை எம்பிக்கள் மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வந்த நிலையில் தற்போது அதை 1,24,000 மத்திய அரசு உயர்த்தி அறிவித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.